ஏப்ரல் 23 எலெக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மே மாசம் ரிசல்ட் 4ஆம் தேதி வரப்போகுது. ஆல்ரெடி மக்கள் வந்து நீங்க கொடுத்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து, நீங்க கொடுத்த அந்த அரசியல் தெளிவான விளக்கங்கள பார்த்து, டிபேட் சேனல்ஸ பார்த்து, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத இத டிசைட் பண்ணி, ஓட்ட போட்டு ரிசல்ட்ட குடுத்துட்டாங்க. சரிங்களா? இன்னமும் ஏன்டா முட்டு குடுத்துட்டு இருக்கிறீங்க? அ கொஞ்சம் உண்மையிலே இங்க இங்க வந்து யாரு தற்குறின்னே எனக்கு தெரியல. இன்னமும் வந்து எலக்ஷன் வந்து இனிமே தான் எலக்ஷன்ங்கிற மாரி உட்கார்ந்து டிபேட் சேனல்லாம் ஒருத்தன் பேசுறத பார்க்கும்போது, நமக்கு என்ன தோணுது, இவன்லாம் எப்படி அரசியல் விமர்சகரா வந்தான்? இவன்லாம் எப்படி மூத்திர பத்திரிகை அதாவது எப்படி இவன்லாம் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளும் வந்து எவ்வளவு மரியாதையா பேசணும், நம்மளும் எவ்வளவு டீசென்ட்டா அவங்களெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணணும்னு நெனைச்சாலும், இவனுங்க ரொம்ப தரம் தாழ்ந்து போறானுங்க. அதுல வந்து இன்னும் ஒரு சிலர் இந்த ஆக்டர்ஸ் அதாவது நடிகரை நம்பி நாடு ஆள குடுப்பீங்களான்னு கேட்கிறவனே வந்து நடிகனா இருக்கான். இது அத விட ரொம்ப கொடுமையா இருக்கு. உங்கள யார்றா வர சொல்றது? டேய் விஜய் அண்ணன் வந்து அபிஷியலா ஒரு அரசியல் கட்சிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி, தேர்தல் ஆணையத்தின் மூலமா அத ரிஜிஸ்டர் பண்ணி, அரசியல் கட்சியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, தொண்டர்கள சேர்த்து, கொள்கைய வெளியிட்டு, 5 கொள்கை தலைவர்கள வெளியிட்டு, மாவட்ட, வட்டம், கழகம் தலைவர்கள போட்டு, கொள்கை பரப்பு செயலாளரு, துணை செயலாளர், மாவட்ட தலைவரு, பிஎல்ஏஎஸ் வரைக்கும் க கட்சியினுடைய கடைநிலை பதவி வரைக்கும் எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் போட்டு, தமிழகம் முழுவதுமாக எல்லாரும் இறங்கி எலக்ஷனுக்காக வேல பார்த்து, 234 தொகுதியிலயும் வேட்பாளர நிறுத்தி, அதுலயும் ஒரு வேட்பாளர சூழ்ச்சி பண்ணி நீங்க வாஷ் அவுட் பண்ணாலும், அங்க நம்ம ஆள தேடி புடிச்சு, கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு ஆதரவு குடுத்து அந்த 234 திருப்பி ஃபுல்ஃபில் பண்ணி, இந்த இவ்ளோ காம்படிஷனுக்கு நடுவுல, இவ்ளோ சூழ்ச்சிக்கு நடுவுல, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறாரு விஜய் அண்ணன். இவர பார்த்தா அரசியல் தெரியலன்னு சொல்றீங்க. இத சொல்ல வர தற்குறிங்க, ஒரு சில நடிகர் தற்குறிங்க வந்து, இவருக்கு எதிரா, அதாவது எங்கேயோ குடுக்குற எலும்பு துண்ட கவ்விக்கிட்டு, இங்க வந்து கொலைச்சிட்டு நிக்குதுங்க எல்லாம் மீடியா சேனல்ல. டேய் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்.